சென்னை ராமாபுரம் பகுதியில் பெருநகர தொடர்வண்டி திட்டப் பணிகளில் ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் பலியான நிலையில் கட்டுமான நிறுவனம் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது. சென்னையில் 2ஆம் கட்ட பெருநகர தொடர்வண்டி திட்டப் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக போரூரை அடுத்த ராமாபுரம் பகுதியில் டிஎல்எஃப் தொழில் பூங்கா மற்றும் எல்&டி நிறுவன அலுவலகம் இடையே உயர்மட்ட பாதை அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நேற்றிரவு பணிகள் நடைபெற்ற போது எதிர்பாராத விதமாக இரு தூண்களுக்கிடையே அமைக்கப்பட்டிருந்த இணைப்பு பாலம் சரிந்து விழுந்தது. இதில் அந்த வழியே இருசக்கர ஊர்தியில் சென்று கொண்டிருந்த ரமேஷ் என்பவர் சிக்கி உடல் நசுங்கி உயிரிழந்தார். இதனால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனையடுத்து கீழே விழுந்த இணைப்பு பாலம் உடைத்தெடுக்கப்பட்டு சேதமடைந்த சாலை சீரமைக்கப்பட்டு இன்று போக்குவரத்து மீண்டும் தொடங்கியுள்ளது. இந்நிலையில் விபத்து நிகழ்ந்த இடத்தில் பெருநகர தொடர்வண்டி திட்ட அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். இரும்பு உபகரணம் பொருத்தப்பட்ட வெல்டிங்கில் ஏற்பட்ட உடைப்புதான் விபத்திற்கு காரணம் என்றும் இணைப்புகளில் உறுதித்தன்மையை அதிகரிக்கும் பணிகள் தொடங்கியுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். இந்நிலையில் விபத்தில் உயிரிழந்த ரமேஷின் குடும்பத்துக்கு 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என சென்னை பெருநகர தொடர்வண்டி நிர்வாகம் அறிவித்துள்ளது. விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கட்டுமான பணிகளை மேற்கொள்ளும் எல்&டி நிறுவனமும் உயிரிழந்தவருக்கு இழப்பீடு வழங்கும் என தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே விபத்து தொடர்பாக கட்டுமான நிறுவனம் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர்.